ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் போலி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். போலி ரெசிபிக்கு முதல்ல மேல் மாவு நம்ம பசைஞ்சுக்கலாம். 3 கப்பு கோதுமை மாவு, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், ரவை 4 டீஸ்பூன். ரெகுலர் ரவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக சிரோட்டி ரவை யூஸ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் பசைஞ்சிக்கிற மாதிரி இந்த போலி மாவை நல்லா பசைஞ்சுக்கணும். மாவை நல்லா இந்த மாதிரி அடித்து பசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்றி பசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து பசையும் போது தான் போலி நமக்கு சாஃப்டாக இருக்கும். மேல் மாவு நமக்கு நல்லா ஊறினாதான் போலி நமக்கு சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு மேல் மாவு ஊறுறதோ அந்த அளவுக்கு நமக்கு போலி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். போலிக்கு ஸ்டஃபிங் பூர்ணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளர். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் 3-4 தடவை. இந்த பக்கம் வெந்நீர் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெந்நீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம வெந்நீர் வச்சுருந்தா போதும். இந்த கடலைப்பருப்பு 3லேருந்து நம்ம 4 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். வெந்நீரில் நம்ம கடலைப்பருப்பை வேக வைக்கிறதுனால முன்னாடியே நம்ம ஊற வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கடலைப்பருப்பும் நமக்கு ஈஸியாக டக்குன்னு வெந்து கொடுக்கும். கடலைப்பருப்பு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வெந்தா போதும். ரொம்பவுமே கொலஸ்ட்ரா நமக்கு வேகணுங்கிறது அவசியம் கிடையாது. கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டோம். ஏலக்காய் பொடியோ 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அரைச்ச கடலைப்பருப்பு விழுதியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய் கடலைப்பருப்பு இதோட சேர்த்து பூர்ணம் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். மிக்சி ஜாரில் 5லேருந்து 6 சில்லு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு விழுது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதோட தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப்பு. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி ரொம்ப ஊற்றாதபடிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு பாகு வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் நமக்கு வாசனையாக இருக்கும். 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கெட்டியாகிற வரலையும். இந்த போலி ரெசிபி பிகினராக இருக்கவா கூட ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ போலி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு போலியோட பூர்ணமும் நமக்கு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த பூர்ணம் நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டு சைஸுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு மேல் மாவும் நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. 2 மணி நேரம் கழிச்சு இப்போ இதையும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம மேல் மாவில் எண்ணெய் நெய் நம்ம எதுக்காக தருவோம்னாக்க மாவு நமக்கு காயாமல் இருக்கிறதுக்கும் போலி நமக்கு சாஃப்டாக வரணுங்கிறதுக்காகவும் தான். மைதா மாவில் நம்ம போலி பண்ணுறதை விட கோதுமை மாவில் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நமக்கு மேல் மாவும் பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ இலையில தட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இலையில நம்ம எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். மேல் மாவும் பூர்ணமும் நான் 2மே ஈக்குவல் சைஸாக தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். மேல் மாவும் பூர்ணமும் 2மே ஜாஸ்தி ஆகாதபடிக்கு 2மே ஈக்குவலாக எடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். மேல் மாவு கொஞ்சமாகவும் பூர்ணம் ஜாஸ்தியாகவும் எடுத்துட்டாக்க நமக்கு ஈக்குவல் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக எடுக்கிறச்சே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது பிகினராக போலி பண்ணுறவாளுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸு. இந்த மேல் மாவும் பூர்ணமும் நம்ம கரெக்டாக எடுக்கிறச்சே நம்ம அந்த மாவையும் பூர்ணத்தையும் உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி தட்டுறச்சே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நமக்கு போலி தட்டி ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போது தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். போலியை நம்ம தவாவில் போடுறதுக்கு முன்னாடி தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். நெய் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இலையோட போலியை போடுறச்சே நமக்கு ஈஸியாக வரும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். போலியை நம்ம போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
2 பக்கமும் நமக்கு நல்ல கோல்டன் கலராக வர வரலையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போலியை போட்டோம்னாக்க நமக்கு உள்ளே இருக்கிற பூர்ணம் கருகிடும். இப்போ ஃபைனலாக நமக்கு பருப்பு போலி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. போலியை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டாக்க ரொம்பவே சூப்பராக ஜோராக இருக்கும். ஃபைனலாக நமக்கு பருப்பு போலி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் காலத்தில் இந்த புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. போலி நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் போலி ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.